வாடகைக்கு கடை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, வர்த்தகம் செய்பவர்கள் வரி செலுத்த வேண்டும், ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும், 18% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாக ஒரே பதட்டமா இருக்குது. தமிழ்நாடு பூரா பல இடங்கள்ல வர்த்தகர்கள் கடை அடைப்பு அது இதுன்னு சொல்லி இது மறுபடியும் ஜிஎஸ்டி மூலமா ஒரு மிகப்பெரிய வரியை விதிச்சிட்டாங்கன்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜிஎஸ்டிக்கு முன்னால சேவை வரின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சேவை வரியில 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருவாய் ஈட்டுபவர்கள், எப்படி வருவாய் ஈட்டினாலும் சம்பாதிச்சாலும் வாடகை மூலம் வருவாய் வந்தாலும் அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த மாதிரி வருவாய் ஈட்டுபவர்களிடமிருந்து 15% வரி வசூல் செய்யப்பட்டு வந்தது. ஜிஎஸ்டியில அந்த உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ஆச்சு. 20 லட்சம் ரூபாய்க்கு மேல, உதாரணத்துக்கு இப்போ நானு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னுடைய சொத்துக்கள் இருந்து வர்த்தக ரீதியா, நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை, வர்த்தக ரீதியா நானு கடை வைக்கிறதுக்கோ அலுவலகத்துக்கோ நாம வாடகைக்கு விட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நாம வசூல் பண்ணோம்னா அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு வருதோ அதுல 18% வசூல் செய்ய வேண்டும், ஜிஎஸ்டி விதிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. சரி, இப்போ நான் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கடையிலிருந்து வசூல் பண்ண, கடை வாடகை மூலமாக நான் வருவாய் ஈட்டுகிறேன் என்று சொன்னால் நான் அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய மற்ற ஜிஎஸ்டி நான் பே பண்ணதிலிருந்து, நான் கொடுத்ததிலிருந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆர்சிஎம் என்கிற அடிப்படையில் நான் என்னுடைய வரவு செலவுகளிலிருந்து ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ், இன்புட் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதிலிருந்து நான் கழித்துக் கொள்ளலாம். சரி, வாடகைக்கு இருக்கிறவங்க, இப்ப நான் வாடகைக்கு இருக்கிறேன், ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்கள்ட்ட இருந்து வருவாய் ஈட்டுபவர்கள் நான் கட்டிடத்தில், அவங்களுடைய கட்டிடத்தில் வாடகைக்கு இருக்கிறேன்னு சொன்னா நான் பதிவு செய்யப்படாத ஒரு வர்த்தகராக இருந்தால், அதாவது ஜிஎஸ்டியில நான் இல்லைன்னு சொன்னாக்க நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் ஜிஎஸ்டியில பதிவு செய்யப்பட்ட ஒரு வர்த்தகராக இருந்தால் நான் அந்த 1800 ரூபாவை கொடுத்துட்டு அதை என்னுடைய வரவு செலவுகளிலிருந்து நான் என்னுடைய டிரான்சாக்சன் அந்த ஜிஎஸ்டி வரியில இதே ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்கிற அடிப்படையில் அந்த 1800 ரூபாயை நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். நான் செலுத்தக்கூடிய வரியிலிருந்து அதை கழித்துக் கொள்ளலாம். இதுதாங்க விஷயம். இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதிக அளவுல மிகப்பெரிய சொத்துக்காரர்கள் பெரிய அளவுல வருவாய் ஈட்டுபவர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் இது. இது சாதாரண வர்த்தகர்களை, வணிகர்களை, ஏன் வாடகைக்கு இருக்கக்கூடிய யாருக்குமே இதனால எந்த நஷ்டமும் கிடையாது. இதுல இந்த மிகப்பெரிய வருவாயை ஈட்டக்கூடியவர்கள் கூட இதுல ஒரு லாபம் இருக்குது. அவங்க இந்த செலவுகள், இந்த கட்டிடத்தை பராமரிக்கும் செலவு, கட்டிடத்தில் இருக்கக்கூடிய செலவுகளிலிருந்து அந்த செலவுகளை கூட அதுல செலுத்தக்கூடிய, உதாரணத்துக்கு சிமெண்ட் வாங்குறது, கல் வாங்குறது, இதெல்லாம் இருக்கும்பொழுது அதற்கு செலுத்திய வரியிலிருந்து கூட இதை கழித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இது சேவை வரி. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது சாதாரண வர்த்தகர்களை, சிறு கடைகளை வைத்திருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. வேண்டுமென்றே வழக்கம் போல தமிழ்நாட்டில் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரக்கூடிய ஜிஎஸ்டியை குறை சொல்லி, ஐயோ ஜிஎஸ்டி வந்துருச்சு இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி ஒரு பொய்யை தொடர்ந்து 100 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்கிற அடிப்படையை தத்துவமாக கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் இதுதான். அதனால மக்கள், வர்த்தகர்கள் சிந்திக்காமல் இதை தயவு செய்து உங்களுடைய பட்டய கணக்காயரிடம் பேசி இதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். வதந்தியை நம்பாதீர்கள். 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வருவாய் ஈட்டக்கூடிய கட்டிடங்கள்ல அந்த கட்டிட ஓனர்கள்ட்ட இருந்து நீங்க வாடகைக்கு இருந்தாதான் இந்த பிரச்சனையே, இல்லைன்னா இல்லை.